தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் மேலையூரில் மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் தீர்த்தம் தெளிக்கப்பட்டதால் மக்கள் பரவசம் அடைந்தனர். 18 கிராம மக்கள் கூடி மாரியம்மன் மலையேறி வழிபட்டனர். மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின்னர் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. புனித நீர் தெளிக்கப்பட்ட போது ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன். தஞ்சாவூர் மாவட்டம் மேலையூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் கோபால். தஞ்சை மாவட்டம் கண்ணந்தங்குடி மேலையூர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கும்பாபிஷேகத்தை காண அந்த 18 கிராமங்களில் திரண்டு வந்த மக்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டனர். தஞ்சை மாவட்டம் கண்ணந்தங்குடி மேலையூர் கிராமத்தில் அருள்மிகு மாரியம்மன் கோயில் அருள்மிகு மலையேறி அம்மன் ஆலயம் கோவில் அமைந்துள்ளது. 18 கிராம மக்களும் சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 11ஆம் தேதி யாகசாலை பூஜை துவங்கியது. 6ஆம் கால யாகசாலை பூஜையும் பூர்ணவதியுடன் நிறைவு பெற்றது. கலச நீர் கடம் யாகசாலை மண்டபத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரிகள் புனித நீரை கோவில் விமான கலசங்களுக்கு கொண்டு வந்தனர். கலசத்திற்கு சிவாச்சாரியன் சிறப்பு பூஜைகளும் செய்து புனித நீரை கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். பின்னர் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டன. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டனர். நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் தஞ்சை மாநகராட்சி துணை மேயர் அஞ்சுகம் பூபதி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிக்கான கண்ணந்தங்குடி மேலையூர் சுற்று வட்டார 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் ஒன்று கூடி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அதிகாரிகள் இருப்பதால் காவல்துறை சார்பில் ஆங்காங்கே ஒலிபெருக்கிகள் மூலம் தங்கள் கொண்டு வந்துள்ள பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரையும் கூறி வருகிறார்கள். கோபால். தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சரவணன்.